அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அங்கன்வாடி கட்டடத்துல இருக்கோம். இந்த கட்டடம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில அந்த பொறுப்பாளர் வந்து தொடர்ந்து பார்க்கும்பொழுது இந்த மேல இருக்க அந்த கட்டடம் வந்து உதிர்ந்திருக்கு அப்படியே கீழே. தரமற்ற இந்த கட்டடம் வந்துட்டு திடீர் விபத்தா அந்த நிகழ்வு நடந்திருக்கு. நல்ல வேலையா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குழந்தைகள் யாரும் இல்ல, எல்லாம் லீவ் விட்டதுனால வந்து பல உயிர் சேதங்கள் இந்த சைஸ்ல பாருங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. இந்த சைஸ்ல வந்து உழுந்து விழுந்திருக்கு இந்த காங்கிரீட் வைக்கல காங்கிரீட். பில்டிங் காங்கிரீட். பள்ளி கல்வித்துறை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு இந்த நாடக ஆட்சி வந்து தொடர்ந்து வந்து இவங்களோட அடிமை அல்லக்கை சேனல்களை வச்சு தினம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இதோட தரம் வந்து எப்படி இருக்குன்னு கண்கூடா பாருங்க. இப்படிதான் இருக்கு. குழந்தையோட உயிரோட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பள்ளிக்கூடத்திலேயா இருந்தாலும் சரி, ஏரியாவுக்கு குழந்தைகளை சேர்க்க முடியாத சூழல் இருக்கு. மக்கள்கிட்ட ஒரு மனநிலை இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது எப்படி வந்துட்டு குழந்தைகளை நம்பி ஸ்கூல் அனுப்புவாங்க அரசு பள்ளிக்கூடங்களுக்கு? இது ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு அங்கன்வாடி கட்டடமே எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னும் வந்துட்டு இருக்கிற அரசாங்க கட்டடம் கூட எப்படி இருக்குங்கிற நிலைமே தெரியல. என்ன சொல்ல போனா பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை மிக குறைவு. மற்ற மாவட்டம் மாதிரி மழையே இல்ல. இந்த சூழலையே இது வந்து இந்த மாதிரி விழுந்திருக்கு, இந்த மாதிரி பெயர்ந்து விழுந்திருக்கு அப்படின்னா இந்த கட்டடம் தரமோட இருக்கான். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு அரசாங்க கட்டடத்தையும், பள்ளிக்கூடம் மட்டும் கிடையாது, அரசாங்க கட்டடத்தையும் ஆய்வு பண்ணணும். சும்மா டிராமா நடத்திக்கிட்டு இவங்களோட அல்லக்கை சேனல்ல வச்சு இந்த அரசாங்கம் அப்படி செய்யுது இப்படி செய்யுது, இது வந்துட்டு ஏஐ காத்த ராமங்கிற கதையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா ஃபீல்டுக்கு போய் ஒவ்வொரு கட்டடத்தையும் ஆய்வு பண்ணி உயிரை காப்பாற்றணும். நல்ல வேலையா வந்து இந்த உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய கைது கான்ட்ராக்ட் இடிஞ்சு இருந்திருக்கு பாருங்க. இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இப்பதான் வந்து சமீபத்துல தான் வந்து பெரிய அளவுல பழுது நீக்க 2 லட்சம் ரூபாய் செலவுல பண்ணதா போர்டு வச்சிருக்காங்க. அப்படியே வாங்க வெளியே. 2018-19 வந்து பெரிய அளவில் பழுது நீக்கம் செய்யலாம். இது வந்து சின்ன அளவுல இல்ல, பெரிய அளவுல கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புல வந்து பண்ணிருக்கிறதா போர்டு வச்சிருக்காங்க. இதோட பராமரிப்பு வந்து எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. இந்த கட்டணமே முழுக்க வந்து டெமாலிஷ் பண்ண வேண்டிய சூழல்ல இருக்கு. இதை வந்து பழுது நீக்கம் பண்றதா சொல்லியிருக்காங்க. பழுது நீக்கம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சூழல்ல இருக்கு. திராவிட ஆட்சி தூங்கிட்டு இருக்குதா, மக்கள் உயிரோட விளையாடுதா, மக்களோட குழந்தைங்களோட உயிரோட விளையாண்டுட்டு இருக்கு. தயவு செஞ்சு வந்து உங்க நாடகத்தை நிப்பாட்டிட்டு ஒழுங்கா மக்கள் பணி செய்யுங்க, கவனம் செலுத்துங்க. மக்கள்கிட்ட என்ன வலைதளத்துல வந்து அதை போட்டுட்டான் இதை போட்டுட்டான்னு அரெஸ்ட் பண்ற வேலையை மட்டும் தான் முழுசா பாத்துட்டு இருக்கீங்களே ஒழிய இந்த மாதிரி வேலையை உங்களோட அடிப்படை வேலையை வந்து முழுசா பார்க்க மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு மக்கள் உயிரோட விளையாடாதீங்க. இந்த துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சரா நம்ம சின்னவரோட ரொம்ப வேண்டப்பட்ட அமைச்சரு, நீங்க சின்னவருக்கு துதிப்பாடுறதை விட்டுவிட்டு தயவு செஞ்சு வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்காக துதிப்பாடுனா இன்னும் நல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்காக வேண்டி பார்க்கணும். நீங்க சின்னவருக்கு துதிப்பாடுறத விட சின்ன குழந்தைகளை காப்பாற்றுறது உங்களோட கடமை நாங்க நினைக்கிறோம். மினிஸ்டருக்கு வந்து அன்போடு வேண்டுகோள் இருக்கிறேன். தயவு செஞ்சு வந்து அனைத்து கட்டடத்தையும், பள்ளி கல்வி சார்ந்த அனைத்து கட்டடத்தையும் நீங்க வந்து தமிழகம் முழுவதும் இது வந்து ஒரு முன்மாதிரியை எடுத்துக்கிட்டு ஆய்வு பண்ணி பல உயிர்களை காப்பாற்றுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் பாஜக. அரசாங்க சைடு இருந்து வந்தாங்களாக்கா? கவர்மெண்ட் வந்தாங்க. தாசில்தார் கூட வரலையா?